நம்ம என்டையர் பாடியும் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா ஒரு ஃபியூ மினிட்ஸில்? எஸ், கண்டிப்பாக முடியும். ஒரு கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் இருக்குது. அதோட பேர் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்கார். இது நம்மளோட எல்லா பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி, எல்லா உடலின் பெரும்பாலான பகுதிகளை பார்த்துனா இதை ஆக்டிவேட் பண்ணி விடுது இந்த சூரிய நமஸ்கார் அப்படின்றது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பியர் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது வந்து செம் 4ல் வர ஒரு பேப்பர். இதில் ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூனிட் 1 நம்ம கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. அதான் ஃபஸ்ட்டு கொஷின். யோகாவின் நன்மைகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா திருப்பி கேட்டிருக்காங்க. அப்புறம் லிஸ்ட் அவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ், ஆசனங்களின் வகைப்பாட்டை பட்டியலிடுக. எஸ்ஏ டைப்பில் எக்ஸ்பிளைன் த 8 limbs ஆஃப் யோகா. யோகாவின் 8 உறுப்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ், ஆசனங்களின் கருத்து மற்றும் வகைப்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கைட்லைன்ஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் யோகா, யோகா பயிற்சிக்கான வழிகாட்டுதலை விளக்குக. வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார். ஸோ சூரிய நமஸ்கார் நான் சொன்னேன்ல, ஸோ அதுலேருந்து கொஷின் வந்திருக்கு. சூரிய நமஸ்காரத்தின் பல்வேறு நிலைகளை விளக்குக. ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. உடலியல் மற்றும் உளவியல் நன்மைகளை நீங்கள் எழுதணும். 12 ஸ்டேஜஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார். சேம் ஃப்ரம் த சேம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சூரிய நமஸ்கார் இஸ் இம்பார்ட்டன்ட். சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகளை விளக்குக. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆனால் ஸ்டேஜஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார், 12 நிலைகள், அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா, நன்மைகள், கான்செப்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ், 8 limbs, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். சல்யூட்டேஷன் ஆஃப் தி டு த சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை வணங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சன்னை நோக்கி தான் நம்ம நின்றுட்டு சூரிய நமஸ்கார் பண்ணுவோம். ஸோ சூரியனை நம்ம வணங்கி பண்ணுற ஒரு விஷயம். அதனால தான் அது சூரிய நமஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ப்ரே டு த சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து காலையில் எந்திரிக்கிறோம். ஸோ ஒரு 2 வீலர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா 2 வீலர் நல்லா ஓடணும். த என்ஜின் நீட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டார்ட், ரைட்? ஸோ இன்ஜினுக்கே நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஒரு 2 வீலரோ இல்லை காரோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான, இட் நீட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டார்ட் பிஃபோர் ட்ராவலிங். ஏன்னா இன்ஜின் சூடாகணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த சூரிய நமஸ்கார் அப்படின்றது நம்மளோட பாடியை ப்ரிப்பேர் பண்ணுது, எனர்ஜைஸ் பண்ணுது. அந்த என்டையர் டே அந்த ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையா, நம்ம ஓடுறதுக்கு தயார்படுத்துது நம்மளோட உடம்பை. ஸோ ஒரு வண்டியை நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி தான் மார்னிங்கில், அதே மாதிரி நீங்கள் உடம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றீங்க. ஸோ இதில் வந்து 12 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரணமாசனம்ன்றாங்க, வணக்க நிலை. அதில் வந்து நம்ம ஃபீட்டை ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் டுகெதராக, அண்ட் பாம்ஸ் அட் த செஸ்ட், ஜஸ்ட் லைக் ப்ரேயிங் அ காட். நீங்கள் வந்து நம்ம வணக்கம் சொல்கிறது, சாமி கும்பிடும்போது அந்த போஸ். இப்போ மூச்சை நீங்கள் வெளியே விடணும். அடுத்து ஹஸ்த ஆயுட்டாசனா, ரெய்ஸ்டு ஆர்ம் போஸ் அப்படின்றது. யூ ரெய்ஸ் யோர் ஆர்ம்ஸ் அண்ட் பெண்ட் ஸ்லைட்லி பேக்வர்ட். இதில் மூச்சை நீங்கள் உள் இழுக்கணும். அடுத்து ஹஸ்த பதாசனா, ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட் அப்படின்றது. யூ பெண்ட் ஃபார்வர்ட், பாம்ஸ் நியர் த ஃபீட் வைக்கணும், மூச்சை வெளியே விடணும் இந்த ஆசனம் செய்யும்போது. அஸ்வ சஞ்சலாசனா, இக்வஸ்டரியன் போஸ். இதில் வந்து ரைட் லெக்கை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு செஸ்ட் ஃபார்வர்ட் கொண்டு வரணும். இதுலேயும் மூச்சை உள் இழுக்க வேண்டும். தண்டாசனா அப்படின்றது ஸ்டிக் போஸ், ஒரு குச்சி மாதிரி நிற்கிறது. தண்டாசனம், தண்டு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. போத் லெக்ஸ் பேக், பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உடலை நேர்கோட்டில் வைத்திருக்க வேண்டும். ஆஸ்தாங்க நமஸ்காரா, இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நம்ம பெரியவங்க காலில் விழுவோம், இல்லை சாமி கும்பிடும் போது நம்ம விழுந்து கும்பிடுவோம். ஸோ அதுதான் ஆஸ்தாங்க நமஸ்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பார்ட் சல்யூட்டேஷன். ஸோ 8 உறுப்புகள் வணங்கும் நிலை. நீஸ், செஸ்ட், சின் டவுன் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடவும். புஜங்காசனா அப்படின்றது கோப்ரா போஸ், ஒரு பாம்பு மாதிரி, பாம்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ரேஸ் யோர் செஸ்ட், லுக் அப்வர்ட், மூச்சை உள்ளிழுக்கும். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதோ முக்க ஸ்வனாசனா. ஸோ இது வந்து யூ மேக் அ டவுன், ஒரு வி ஷேப்பில் உங்கள் பாடியை கொண்டு வரீங்க. டவுன்வர்ட்
ஃபேஸிங் டாக் போஸ். ஸோ இது வந்து யூ லிஃப்ட் யுவர் ஹிப்ஸ் இன்வெர்டட் வி மாதிரி. இதில் மூச்சை வெளியே விடணும். அடுத்து திருப்பி அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த நேம் அப்படியே ரிமெம்பர் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். அஸ்வ சஞ்சலாசனா. ஸோ தட் இஸ் த ஈக்வஸ்டேரியன் போஸ், ரைட்? ஸோ இதில் நீங்கள் ரைட் லெக் முன்னாடி வைப்பீங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே இது திருப்பி வரீங்க. இந்த வீக்கு போன பின்னாடி திருப்பி அது ரிப்பீட் ஆகும். ஹஸ்டபடாசனா அப்படின்றது ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே இதுதான். ஸோ இந்த வி வந்த பின்னாடி திருப்பி அதே ஆசனம்லாம் ரிப்பீட் ஆகும். இதில் வந்து மூச்சை வெளியே விடணும் நீங்கள். அண்ட் யூ லெஃப்ட் ஃபுட் ஃபார்வர்டில் வச்சு நீங்கள் பெண்ட் பண்ணணும். அடுத்து ஹஸ்த ஆயுசாசனா, சேம் அதே சைக்கிள். ரைஸ் யூ அப் அண்ட் ஆர்ம்ஸ் ஓவர் ஹெட் வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளிழுக்கணும். அடுத்து தடாசனா அப்படின்றது மவுண்டன் போஸ், மலை நிலை. யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் ரிலாக்ஸ். மூச்சை வெளியே விடவும், அவ்வளோதான். திருப்பி அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த 12 ஆசனாஸ் யூ மஸ்ட் டூ 2 sets ஃபார் 1 complete ரவுண்ட். 2 தொகுப்புகள் பண்ணும் ஒரு முழு சுற்றுக்கு. ஸோ 12 போஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு செட். 12 நிலைகள் சேர்ந்தது ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் செட்டில் யூ யூஸ் த ஆப்போசிட் லெக். இரண்டாவது தொகுப்பில் எதிர்காலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த சூரிய நமஸ்கார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகாவின் நன்மைகள் என்ன? ஸோ இப்போ நம்ம பாடி ஆக்டிவாக இருக்குது, நம்ம ப்ரீத்திங் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது, அண்ட் மைண்ட் காமாக இருக்குன்னா எப்படி இருக்கும் இல்லையா? வி ஃபீல் த ஹெல்த்தியர் பாடி. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லா ஹெல்த்தியாக இருப்போம், மென்டலாகவும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஸோ இது வந்து வரணும் அப்படின்னா யோகா அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அந்த யோகா அப்படின்றது நமக்குள்ளே அந்த பெனிஃபிட்ஸ் பயன்களை தருது. ஸோ அது ஃபிசிக்கலாக என்ன பெனிஃபிட்ஸ் தருது? அவங்க உடம்பளவில் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் வலிமையை அதிகரிக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் கிடைக்குது, உடல் நெகிழ்வுத்தன்மையும் சமநிலைமையும் மேம்படுத்துகிறது, பேலன்ஸை கரெக்ட்ஸ் த பாடி போஸ்டர், சரியான உடல் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஸ்ட்ரென்தன்ஸ் த பேக் அண்ட் அப்டமினல் மசில்ஸ், முதுகு மற்றும் வயிற்று தசைகளை வலுப்படுத்துகிறது, ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் மசில் அண்ட் லிகமெண்ட் இன்ஜுரிஸ், தசை மற்றும் தசைநார் காயங்களின் அபாயத்தை குறைக்கிறது. இது ஃபிசிக்கலாக நடக்கிற பயன்கள். சைக்காலஜிக்கலாக, ஸோ சைக்காலஜிக்கா மைண்ட் லெவலில் உளவியல் நன்மைகள் என்ன? மெமரி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது, லேர்னிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது, கற்றல் திறனை அதிகரிக்கிறது, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கம்மியாகுது, மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கிறது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரும் நம்மளுக்குள்ளே, உணர்ச்சி நிலைத்தன்மை ஏற்படுகிறது, இன்க்ரீசஸ் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ், தன்னம்பிக்கை மற்றும் சுய ஏற்றுக்கொள்ளுதலை அதிகரிக்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்க பண்ணாங்கன்னா. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சில பேர் வந்து நிறைய மெனி ஹார்ஸ் உட்காந்து படிப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ்னால் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகலாம். ஏன்னா இப்போ ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. ஸோ அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. யோகா மாதிரியான விஷயம் பண்ணும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க பண்ணால் போதும். இட் காம்ஸ் த மைண்ட், நம்ம மைண்டை காம் பண்ணுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஃபோக்கஸை கொடுக்குது படிப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக இந்த பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கலாக, ஸோ நம்மளோட ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு உடல் உறுப்புகளுக்கு என்ன வந்து பயன்களை அது தருது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ரீத்திங் எஃபிஷியன்சி, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ஹார்ட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, இரத்த ஓட்டத்தையும் இதய செயல்திறனையும் மேம்படுத்துகிறது, சுவாசத்திறனை மேம்படுத்துகிறது, சப்போர்ட்ஸ் த நார்மல் டைஜஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன், செரிமானம் மற்றும் கழிவுநீர் செயல்பாடுகளுக்கு உதவுகிறது, அண்ட் மெயின்டைனிங் த நார்மல் பாடி வெயிட், உடல் எடையை சீராக பராமரிக்க உதவுகிறது, பெட்டர் ஸ்லீப் தருது, நல்ல தூக்கத்தை வந்து யோகா கொடுக்குது. ஸோ இது ஃபிசியாலஜிக்கல். தெரப்பட்டிக் பெனிஃபிட்ஸ்னால் சிகிச்சை சார் நன்மைகள். ஸோ எப்படி அது ஒரு தெரப்பி மாதிரி.
ஸோ நமக்கு நிறைய இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸே வருது. இப்போ ஒபிசிட்டி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு கூட யோகா பண்ணால் அது வந்து ரெடியூஸ் ஆகுது. உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வந்து மேலாண்மைக்கு உதவுகிறது. சப்போர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். ரிலீஃப் ஃப்ரம் கான்ஸ்டிபேஷன் அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் குறைக்க உதவுகிறது. ரிலீஃப் ஃப்ரம் பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகுது. முதுகுவலி மற்றும் மூட்டு இறக்கத்தை குறைக்க உதவுகிறது. ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் மென்சுரல் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் ஹெடேக்ஸ். மாதவிடாய் அசௌகரியம் மற்றும் தலைவலியை கட்டுப்படுத்த உதவுகிறது. சப்போர்ட்ஸ் பெட்டர் ஸ்லீப் அண்ட் மென்டல் வெல்பீயிங். நல்ல தூக்கம் மற்றும் மனநலத்தை அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கான்செப்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸ். ஆசனங்களின் கருத்து மற்றும் வகைப்பாடு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் see the மீனிங் ஆஃப் ஆசனா. ஆசனத்தின் பொருள் என்ன? த ஆசனா அப்படின்றது வந்து சீட் ஆர் போஸ்டர், இருக்கை அல்லது உடல்நிலை என்று பொருள். இது ஒரு ஆசனம் அப்படின்றது நீங்கள் ஒரு ஸ்டேபிள், கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் உட்காருவீங்க. யோகிக் பொசிஷன், நிலையான, வசதியான மற்றும் தளர்வான யோக நிலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆசனா. அக்கார்டிங் டு பதஞ்சலி பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி சொல்கிறது என்னன்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். அதாவது ஸ்திரம்னா ஸ்டெடியாக நீங்கள் இருக்கிறது, நிலையாக இருக்கணும் அந்த பொசிஷனில். சுகம் அப்படின்னா கம்ஃபர்டபுள், சுகம், வசதியான ஒரு நிலையில் இருக்கீங்க. ஆசனம் அப்படின்னா போஸ்டர், உடல்நிலை. ஸோ அண்ட் ஆசனா இஸ் அ போஸ்டர் மெயின்டைன் ஸ்டெடிலி அண்ட் கம்ஃபர்டபிளி. அதுதான் ஆசனம். நிலையாகவும் வசதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு உடல்நிலை, அதுதான் ஆசனம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு பாடி மூமெண்ட் வந்து கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆசனால கண்டிப்பாக இல்லை. அக்கார்டிங் டு யோகா போஸ்டர், ஸோ நீங்கள் ஒரு போஸ் மாதிரி தான் கொடுப்பீங்க. அந்த போஸ்டர் எப்போ வந்து ஆசனமாக மாறுது அப்படின்னா when it is steady, கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பண்ணும்போது தான். ஸோ அதை நீங்கள் கஷ்டமாக பண்ணக்கூடாது, ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஆசனம் அப்படின்றது. இதில் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஹெல்த்தி பாடி அண்ட் மைண்ட் வரதுக்கு, ஆரோக்கியமான உடல் மற்றும் மனம், இம்ப்ரூவ்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மைக்காக, பேலன்ஸ் அண்ட் போஸ்டர், சமநிலைக்காக, மெடிடேஷன், தியானத்திற்கு தயாராததுக்காக ஆசனம் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காக, உடல் மற்றும் மன நிலைத்தன்மைக்காகவும் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதிலே நிறைய வந்து போஸ்டர்ஸ் இருக்குது, அதாவது ஆசனத்திலேயே. ஸோ உடல் நிலையின் அடிப்படையிலான வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பாடி பொசிஷன், என்ன பொசிஷனில் உங்கள் பாடி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ இந்த ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சேரில் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி நம்மளோட பொசிஷனை மாற்றுவோம்ல, ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் இந்த மெடிடேஷன்லலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க சொல்லுவாங்க. ஆசனம் வந்து எதுக்காகனா டு ட்ரெயின் த பாடி டு ரிமைன் ஸ்டேபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் இன் தட் பொசிஷன். ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா சிட்டிங் ஆசனாஸை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த நிலை ஆசனங்கள் பத்மாசனா, வஜ்ராசனா சொல்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங், நின்றுட்டு பண்ணுறது ததாசனா, பாதஹஸ்தாசனா சொல்லலாம். லையிங் ஆசனா, படுத்த நிலையில் பண்ணுறது சலபாசனா, தனுராசனா, மக்ராசனா சொல்லலாம். ட்விஸ்டிங், ஒரு மாதிரி முறுக்கு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ட்விஸ்ட் யுவர் பாடி. ஸோ பாடி ஆர் ஸ்பைன் ஜென்ட்லி ட்விஸ்டட் இன் திஸ், உடல் அல்லது முதுகெலும்பு மெதுவாக முறுக்கப்படும் இந்த ஆசனத்தில். பேலன்சிங் ஆசனா, சமநிலை ஆசனங்கள் மெயின்டைன் இன் பேலன்ஸ் பொசிஷன், உடல் சமநிலை வைத்து செய்யப்படும். இது வந்து பேஸ்ட் ஆன் த பாடி பொசிஷன். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ், எதுக்காக பண்ணுறோம் அதை பொறுத்து. மெடிடேட்டிவ் ஆசனாஸ்ன்னு இருக்குது, ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறது, தெரப்பிக்காக, இப்போ டயபெட்டிஸ் க்யூர் ஆகணும் அதுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்காக நம்ம பண்ணுறது தியான ஆசனங்கள். தளர்வு ஆசனங்கள் வந்து நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், உடலையும் மனதையும் தளர்த்தும். தெரப்பட்டிக் அப்படின்றது ஃபார் ஹெல்த் சப்போர்ட், உடல் நல ஆதரவுக்காக. So these are the classification of asanas. Next, coming to the 8 limbs of yoga and practice guidelines. ஸோ யோகானா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது பாடியை அப்படின்னு. பட் ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் ஆர் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் யோகா. பதஞ்சலி என்ன சொல்லுதுன்னா, இட் எக்ஸ்பிளைன் 8 கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் ஃபார் அ டிசிப்ளின் லைஃப்.
ஸோ அது தவறும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 8 limbs ஆஃப் யோகா அண்ட் ப்ராக்டிஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் த பதஞ்சலிஸ் 8-fold பாத். ஸோ ஆஷ்டாங்க யோகம் பதஞ்சலியின் 8 உறுப்புகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யமா, மாரல் டிசிப்ளின். ஸோ இந்த 8 ஸ்டெப் எப்படின்னா, ஒரு நீங்கள் ஸ்டேர் கேஸை கிளைம் பண்ணி போகிற மாதிரி தான். ஒரு ஸ்டெப்லேருந்து நீங்கள் அப்படியே இன்னொரு ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகி போக முடியாது. ஒரு படிக்கட்டில் ஒரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆக முடியும். அதே மாதிரி தான் யோகா பிகின்ஸ் வித் டிசிப்ளின் அண்ட் கிராஜுவலி லீட்ஸ் டுவர்ட்ஸ் மெடிடேஷன் அண்ட் சமாதி தான் லாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யமா, மாரல் டிசிப்ளின், ஒழுக்க கட்டுப்பாடு. அதில் அஹிம்சா, சத்யா, ஆஸ்டேயா, பிரம்மச்சரியா, அபரிகிரகா எல்லாமே சொல்லலாம். அண்ட் நியமாவில் வந்து பர்சனலாக நீங்கள் டிசிப்ளினாக இருக்குது. தனிப்பட்ட ஒழுக்கம் சௌச்சா, சந்தோஷா, தபஸ், ஸ்வதயா, ஈஸ்வரா, பிரணிதானா இதெல்லாமே. ஆசனம் அப்படின்றது அந்த பாடி போஸ்டர் நம்ம படித்தது ஸ்டெடி அண்ட் கம்ஃபர்டபுள் போஸ்டர், நிலையான மற்றும் வசதியான ஒரு உடல்நிலை. பிராணாயமா அப்படின்றது மூச்சு சம்மந்தப்பட்டது, பிரெத் கண்ட்ரோல், சுவாச கட்டுப்பாடு. பூராக்கா இன்ஹேல் பண்ணுறது, கும்பகா ஹோல்ட் பண்ணுறது, ரேகாக்கா எக்ஸ்ஹேல் பண்ணுறது, மூச்சை வெளியே விடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரத்யாஹரா அப்படின்றது வித்ராயல் ஆஃப் சென்சஸ், புலன்களை திரும்ப பெறுதல். அதாவது உங்களுக்கு சென்சஸ் இருக்கும்ல, பார்க்குறது கேட்குறது, அதை வந்து நீங்கள் வந்து யூ வித்ரா ஃப்ரம் யோர் சென்சஸ், அதுலேருந்து நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கிறீங்க. தரானா அப்படின்றது கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தியானா அப்படின்றது மெடிடேஷன். ஸோ இது நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆழ்ந்த ஒரு தியான நிலைக்கு நம்ம போகிறது. பெரிய ரிஷி முனிவர்கள்லாம் பண்ணுவாங்க. சமாதி அப்படின்றது கம்ப்ளீட் யூனியன், முழுமையாக ஒன்றிணைவது. பிளிஸ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் வரும், பேரின்பம் மற்றும் சுய உணர்வு. இந்த சமாதி இதுதான் வந்து 8வது அந்த லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ YNAPPDDS. ஸோ யோகா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது. பட் நம்ம அதை ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆர் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்ட் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பயிற்சி வழிகாட்டுதல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் கீப் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் பிளேஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். உடல், மனம், சுற்றுப்புறம் தூய்மை. காம் வென்டிலேட்டட் பிளேஸில் தான் பண்ணும். அமைதியான காற்றோட்டமான இடம் தேவை. எம்டி ஆர் லைட் ஸ்டொமக். ஸோ நம்ம வந்து அந்த ரொம்ப சாப்பிட்டு ஃபில்லாக போகக்கூடாது, லேசான வயிறு இருக்கணும். எம்டி பிளாடர் அண்ட் பவல், சிறுநீர் பை, குடல் காலியாக இருக்க வேண்டும். யோகா மேட் யூஸ் பண்ணவும், யோகா பாய் பயன்படுத்தவும். வேர் லூஸ் கம்ஃபர்டபுள் கிளாத்ஸ், தளர்வான வசதியான ஆடை போடணும். அவாய்ட் டியூரிங் சிவியர் இல்னஸ் ஆர் எக்ஸாஷன், கடுமையான உடல்நலை குறைவு அல்லது சோர்வில் இதை தவிர்க்கணும். மெடிக்கல் கைடன்ஸ் இஃப் க்ரானிக் இல்னஸ் இருந்தால், ஹார்ட் இஷ்யூஸ் இருந்தால், ப்ரெக்னன்சி, சிவியர் பெயின், நாள்பட்ட நோய், இதய பிரச்சனை, கர்ப்பம், கடுமையான வலி இருந்தால் மருத்துவ ஆலோசனை பேரில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் ஆசனம் பண்ண ஆரம்பிச்சிங்க, யோகா ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன நீங்கள் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, ஸ்டார்ட் ஆல்வேஸ் வித் அ ப்ரேயர் ஆர் ரிலாக்ஸேஷன், பிரார்த்தனை அல்லது மனத்தளர்வுடன் தொடங்கு. அண்ட் ரொம்ப ஒரு மூவ் ஆகுற மாதிரி ஸ்லோவாக ஸ்மூத்தாக நீங்கள் மூவ் ஆகணும். மெதுவாகவும் சீராகவும் வந்து அதை செய்யணும். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஒரு கிச்சனில் வாங்கியிருக்கீங்க புதுசாக, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு தானே அதை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ப்ராக்டிஸிங் யோகாவும். வி மஸ்ட் ஃபாலோ த கரெக்ட் கைட்லைன்ஸ் டு ரிசீவ் பெனிஃபிட் சேஃப்லி அண்ட் பி அவேர் ஆஃப் த பாடி அண்ட் பிரெத். உடல் சுவாசம் விழிப்புணர்வு வேணும். பிரீத் த்ரூ த நோஸ், மூக்கின் வழியாக தான் சுவாசிக்கணும். டூ நாட் ஹோல்ட் பிரெத் அன்னெசரிலி, தேவையில்லாமல் மூச்சை அடக்க வேண்டாம். அவாய்ட் ஜர்க்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், திடீர் அசைவு அந்த ஒரு மாதிரி அதிக சிரமம் தரக்கூடாது உங்கள் பாடிக்கு. அது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் விட்டுருலாம். ப்ராக்டிஸ் டு யோர் கெப்பாசிட்டி, உங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபாலோ த ஆசனா ப்ரிகாஷன், ஆசனத்துக்கான முன்னெச்சரிக்கைகள் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் பெஸ்ட், தொடர்ச்சியான பயிற்சி தான் சிறந்தது. எண்ட் வித் மெடிடேஷன் அண்ட் சைலன்ஸ், தியானம் மற்றும் அமைதியோட நீங்கள் வந்து நிறைவு செய்யணும்.
சரி, யோகா செஞ்சு முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஃபியூ மினிட்ஸ். சில நிமிடங்கள் தளர்வு பண்ணணும். அடுத்து டூ நாட் பாத் இமிடியேட்லி. உடனே குடிக்கக்கூடாது. யோகா பண்ண பின்னாடி வெயிட் ஃபார் 20 to 30 மினிட்ஸ். 20 இல்ல 30 நிமிடங்கள் காத்திருக்கவும். ஃபாலோ அ ஹெல்த்தி பேலன்ஸ் டயட். ஃபுட்டும் நீங்க கரெக்ட்டா சாப்பிடணும். ஆரோக்கியமான சமச்சீர் உணவு என்பது அவசியம். ஸோ தீஸ் ஆர் த கைட்லைன்ஸ் ஆஃப் யோகா. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.